வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஸ்நாக்ஸாவோ செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா பிசைக்கலாம். மாவு நல்லா கலந்து விட்டு பிசைஞ்ச பிறகு இதை ஒரு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதன் பிறகு நம்ம மாவு எடுத்து சின்ன நல்லா தேவையான சைஸுக்கு பால்ஸாக உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி திரட்டுறது போல் வழக்கமாக அதே போல் மேல் மாவு போட்டு கொஞ்சம் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்கக்கூடிய மேகி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை போல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ சப்பாத்தி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிட்டு இதை இதை போல் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு 3 ஃபோல்டாக போல் 4 ஃபோல்டாக நீங்கள் எந்த சைஸ் தேய்க்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை மடக்கி விட்டுட்டு இதை போல் நைஃப் வச்சு நறுக்கி விட்டுடுங்க. நறுக்கிட்டு இதை இது போல் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அழகாக உங்களுக்கு நீங்கள் மேல் மாவு போட்டு திரட்டுறதுனால சப்பாத்தி மாவு நல்லா ஒட்டாமல் இதை போல் நீளமாக வரும் ரிப்பன் ஷேப்பில். இதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்து விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இன்னொரு மாவு சப்பாத்தியும் இது போல் திரட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் நல்லா தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கோதுமை மாவை இந்த தண்ணியில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 7 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக வச்சிடலாம். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமலும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. அது நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்றேன். ஏற்கனவே மாவுக்கு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இது போல் நல்லா எடுத்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் 1, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, இதோட இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ இதோட துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் கேரட் மட்டும் சேர்த்து இன்றைக்கி செய்கிறேன். இப்போ இதன் கூட ஒரே ஒரு தக்காளி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த கோதுமை மாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா சூப்பரான நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலெல்லாம் கொத்தமல்லி தழை எடுத்து பரிமாறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.